முதலமைச்சராக நானே ஆனாலும் லாக்அப் டெத்து நடக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டால் போதுமான பயிற்சி இல்லைன்றீங்க. மனித உரிமைகள் கொடுத்து பயிற்சி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா அதை செய்வீங்கல்ல. இப்படி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனமான ஒரு வார்த்தை அண்ணன் திருமாவளவன் சொல்கிறதுக்கு வெட்கப்படணும். உண்மையிலேயே அடிமைகளின் வார்த்தை இது எல்லா ஆட்சியிலும் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது. நான் இருந்தாலும் கூட அப்படிதான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கு. நீங்கள் பாராளுமன்றத்தை இதை பேசியிருக்கலாமே. லாக்அப் டெத்து இங்கே மட்டும் இல்லையே, இந்தியா முழுவதும் நடக்குது. இந்த கருத்து நீதிமன்றத்துக்கு தெரியாதா? நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்றதை நீங்கள் முதல்ல கவனித்த. நீதிமன்றம் அரசே ஒரு குடிமகனை கொன்றது. அஜித்குமார் கேட்டால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கேட்டால் அண்ணன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா? எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இதுதான் பயிற்சி முறையாக இருக்குது. அதனால தான் பியூரோக்ராட்டுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். காவல்துறை நடவடிக்கை பற்றி பாராளுமன்றத்தை ஏதாவது இந்த 10 வருஷத்தில் இப்படி நடக்குது இல்லை, அவர் வாயிலே துப்பாக்கி வச்சாலும் சொல்கிறாருல, ஏதாவது பார்த்தீங்கன்னா காவல்துறை சம்பந்தமாக இந்த மாதிரி இது பாராளுமன்றத்தை பேசியிருக்காரான்னு கேட்குறேன். ஏன்னா நானே அந்த மாதிரியான விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னெல்லாம் வல்கராக பேசியிருக்காங்க, போலீஸ் மிக கடுமையாக பேசியிருக்கிறாங்க. துப்பாக்கியை காட்டி வாயில வச்சு உன்னை ஷூட் பண்ணிடுவோம்லாம் மிரட்டியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய அரசியல் கடமை என்ன அதை சொல்லுங்கள். 1 கோடி ரூபாய் கொடுக்கணுன்றீங்க. நீங்கள் கேட்கல, நான் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். உங்கள் கட்சி சார்பாக என்ன உதவி கொடுத்து இங்கே கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கிறது. இப்போ கூட்டணி கட்சி நம்ம கேட்டால் இதில் அவங்களுடைய வேகத்தை குறைக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பேசுவாங்க, ஒரு அறிக்கை விட்டு கடந்து போகிறது வேற, அந்த முன்னெடுத்து அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாக செய்யறதுன்றது வேற. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஜித்குமார் இறந்த பிறகு அஜித்குமாருடைய வீட்டுக்கு முக்கியமான தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சென்று ஆறுதல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வகையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அஜித் அவருடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. வெளியில செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது வருத்தத்தோட பல தகவல்களை பகிர்ந்து கொண்டாலும் அதில் ஒரு முக்கியமான தகவலை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எந்த ஆட்சி இருந்தாலும் லாக்அப் டெத்துகள், இது போன்ற மரணங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். தமிழகத்துடைய முதலமைச்சராக நான் அமர்ந்திருந்தாலும் இது போன்ற கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? இப்படி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனமான ஒரு வார்த்தை அண்ணன் திருமாவளவன் சொல்றதுக்கு வெட்கப்படணும். உண்மையிலேயே அடிமைகளின் வார்த்தை இது அடிமைகளின் வார்த்தை. அது எப்படி முதலமைச்சராக இருந்தால் கூட லாக்அப் டெத்து நடக்கும்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதுக்கப்புறம் அவர் தொடர்ச்சியாக இன்னொரு வார்த்தை சொல்கிறதுக்குன்னா போதுமான பயிற்சி இல்லை. பயிற்சினா என்ன பயிற்சி? அதுக்கப்புறம் சொல்கிறார் மனித உரிமைகள் சொல்கிறார். அப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் செய்வீங்க. ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. முதலமைச்சராக நானே ஆனாலும் லாக்அப் டெத்து நடக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டால் போதுமான பயிற்சி இல்லைன்றீங்க. மனித உரிமைகள் கொடுத்து பயிற்சி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டிங்கன்னா அதை செய்வீங்கல்ல. நீங்கள் செய்வீங்கல்ல. அது முதலமைச்சர்கிட்ட நீங்கள் செய்வீங்க. மனித உரிமைகள் தேவையான அதை பயிற்சி, மனித உரிமைகள் கொடுத்து பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுப்பீங்க. அப்போ அந்த லாக்அப் டெத்து நடக்காது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தானே நீங்கள் சொல்கிறீங்க, இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பயிற்சி இல்லை, மனித உரிமைகள் கொடுத்து பயிற்சி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பாராளுமன்றத்தை இதை பேசியிருக்கலாமே. லாக்அப் டெத்து இங்கே மட்டும் இல்லையே, இந்தியா முழுவதும் நடக்குது. பாராளுமன்றத்தில் பேசியிருக்கலாம், இங்க தமிழக முதலமைச்சர் இடத்துல பேசியிருக்கலாம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு முட்டு தேவையில்லைன்ற இது அப்பட்டமான முட்டு. இது ஒரு அடிமை சொல். எனக்கு கேட்டா இன்னும் அடிமை சொல் தான் இது. அடிமைகள் தான் இப்படி பேசுவாங்க. நானே முதலமைச்சர் லாக்அப் டெத்தை தடுக்க முடியாதுன்னா அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? அப்போ ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, நான் முதலமைச்சர் ஆனால் இது போன்ற விஷயங்கள் நடக்காது அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்தாங்க. இங்க பாருங்க, 24 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. எப்போ? சாத்தான்குளம் ஜெயராஜ் சம்பவத்துக்கு பிறகு. இதே திருமாவளவன் சாத்தான்குளம் நடந்த அந்த குற்ற சம்பவம் நடந்த போது இப்படியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? இல்லை. அதாவது காவல்துறையினர் அத்தனை பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். குறைஞ்சபட்சம் நீங்க கூட்டணியில் இருங்க, இல்லாம போங்க சார். இது முதலமைச்சர்கிட்ட இருக்கிற ஒரு துறை. நான் அந்த துறையை நிர்வாகம் பண்ணாலும் அங்கே இந்த மாதிரியான லாக்அப் டெத்து நடக்கும்னு சொன்னால் அது என்ன ஒரு வார்த்தை? இது யாரும் ஏற்றுப்பாங்க? இதை மனசா நீங்கள் கண்டிக்காமல் கூட கடந்து கூட போங்க. ஆனால் இப்படியான ஒரு வார்த்தையை விடக்கூடாது. நீங்கள் கேட்டால் கூட்டணியில் இருக்கிறோம், முதலமைச்சர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் நடவடிக்கை எடுப்பார்னா இதுதான் சரியான வார்த்தை. கனிமொழி கிட்ட கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்கிறாங்க. மாலை 4 மணிக்கு ஏதோ பேசுகிறாங்க. அன்றைக்கு இரவு அவங்க மேலே கைது செய்யப்படுறாங்க.
நீங்கள் இப்படி சொல்லலாம், முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் நம்பிக்கை இருக்குன்னு வேணா சொல்லலாம், தவிர அவர் முதலமைச்சர் இருந்தாலும் அந்த லாக்அப் டெத்து நடக்கும், நான் முதலமைச்சராலும் லாக்அப் டெத்து நடக்கும். இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொன்னால், அந்த சொல்யூஷன் வந்து கேட்டினா வந்து மனித உரிமைகள் குறித்து வந்து பயிற்சி அளிக்கணும். அதை இப்போ எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. கொலைகள் நடக்கும் போது சொல்லாத இப்போ எதுக்கு சொல்லணும்? அதனால தான் சொல்கிறேன், இது வந்து அடிமைத்தனமான சொல்லு. இது நான் முதலமைச்சராலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் இருக்கிறவன் வந்து சாகடிப்பான்னு சொன்னால் இந்த கருத்து வந்து நீதிமன்றத்துக்கு தெரியாதா? நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்றதை நீங்கள் முதல்ல கவனத்தை. நீதிமன்றம் வந்து அரசே வந்து ஒரு குடிமகனை வந்து கொன்றது இல்லை. இப்போ திருமாவளவனுடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக உட்கார வைத்தாலும் நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான். எனக்கு வந்து வயது மூப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் என்ன பேசணும்னே தெரியாமல் அங்கே வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டால் எமோஷனல் ஆகி உடனே வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிறது, நிதானமாக வந்து சில கேள்விகள் வந்து கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியோட நோக்கம் என்னன்னு சொல்லி புரியாமல் உடனே இப்படியான வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நீங்கள் முட்டு கொடுங்க, அரசியல் முட்டு கொடுக்கலாம் சார், நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு முட்டு கொடுங்க. அந்த முட்டு கொடுக்கறது கூட பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறோன்னு தெரியக்கூடாது, அப்படி கொடுக்கணும். பல பேர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட்கள் வந்து கொந்தளிப்பாங்க, இதில் கம்யூனிஸ்ட்கள் அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு வகையை நீங்கள் அமைதியாக கூட கடந்து போயிடலாம். இல்ல சண்முகம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் அவர்கள் கடுமையான தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இது இப்போ நான் கேட்குறேன், இந்த ஜெய்பீம் போன்ற அந்த படத்தில் இருந்து அந்த வழக்கு சம்மந்தமாக இருக்காங்க, ஒரு உண்மை கதை தான் அது. அந்த அந்த வழக்கை எடுத்து நீங்கள் அந்த படத்திலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கம்யூனிஸ்ட்கள் தான் முன்னெடுத்து அந்த வழக்கை நடத்தினாங்க. இன்னும் பல வழக்குகள் சொல்ல முடியும் வந்து கம்யூனிஸ்ட்கள் வந்து முன்னெடுத்து இந்த லாக்அப் டெத்துகளை வந்து வழக்குகள் நடத்திருக்கிறாங்க. கடந்த காலத்திலேயே வந்து கேட்டால் லாக்அப் டெத்துகளால் வந்து கேட்டால் சிறைக்கு போய் சிறையிலேயே வந்து அவங்களுடைய வாழ்க்கை முடிந்த கதைகள்லாம் இருக்குது. போலீஸ் அதிகாரிகள் வந்து இப்போ தெரிஞ்சுதான் நமக்கு. முன்னாடிலாம் சிபிசிஐடி வந்து அந்த வழக்கை எடுத்து, சிபிஐலாம் கிடையாது, சிபிசிஐடியே வழக்கை எடுத்து முடித்து தண்டனை பெற்றுக் கொடுத்த வழக்கெல்லாம் இருக்குது. போலீஸ் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செத்து முடிஞ்ச கதைகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அதனால் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இழந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு கடந்த காலத்தில். அவங்களாம் மனித உரிமை பற்றி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் போயிடுச்சா? எல்லாம் தெரியும் தான். மனித உரிமைகள் பயிற்சி கொடுத்துட்டா அவங்க செய்ய மாட்டாங்க, லாக்அப் டெத்ஸை வந்து பண்ண மாட்டாங்கன்றதுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? ஏன் இவங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு மனித உரிமைகள் குறித்து தெரியாதா? இதெல்லாம் வந்து ஏட்டு சொல்றா கறி கோதவாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம். இங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கிறது இப்போ கூட்டணி கட்சி கேட்டால் இதில் வந்து அவங்களுடைய வேகத்தை குறைக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பேசுவாங்க, ஒரு அறிக்கை விட்டுட்டு கடந்து போகிறது வேற, அந்த முன்னெடுத்து அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாக செய்யறதுன்றது வேற. சரிங்களா? இப்போ இவங்க வந்து கேட்டால் இவர் ஆர்ப்பாட்டம் பண்ண வேணாம், போராட்டம் பண்ண வேண்டாம், புரியுங்களா? இப்போ அவருடைய பார்வை மாறும், சமூகம் சார்ந்த பார்வைன்னு கூட நம்ம சொல்ல முடியும். இதே வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்க யாராவது கேட்டால் இப்படியான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரா? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் இதே ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த அந்த தம்பி வந்து இப்போ இறந்து போன தம்பி இருக்கு, நாடார் சமூகத்தை சார்ந்தவர் சொல்கிறாங்க, அந்த புகார்தாரர் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை நம்ம வந்து சாதியின் பால் நான் அந்த பார்வையை கொண்டு போகல. ஆனால் இதே இடத்துல வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த வந்து ஒரு அந்த வாட்ச்மேன், அந்த செக்யூரிட்டி வந்து அஜித் வந்து அஜித்குமார் வந்து கேட்டால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த கேட்டால் அண்ணன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ பச்சையான அரசியல்வாதி மாதிரி பேசுகிறோம். இது அடிமைத்தனமான சொல்லி. இது கேட்டால் நான் முதலமைச்சர் ஆனாலும் கூட வந்து கேட்டால் சொல்லுங்கள், முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாரு, அவர் நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு கேட்டால் அங்கே சில கேள்விகள் கேட்கணும்னு கேட்டால் எது எப்படியோன்னு சொல்லி கடந்து போகிறீங்க. எது எப்படியோ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார்னு சொல்லுங்க, ஆனால் நான் முதலமைச்சர் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது அப்பட்டமான பச்சையான அடிமை சொல். இப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இன்னொரு கருத்துக்களையும் பதிய வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற கட்சியுடைய தலைவராக இருந்துட்டு இருக்காங்க. கடந்த காலத்துல இது போன்ற ஒரு நிகழ்வுக்காக காவல்துறையினர் என்னுடைய வாயிலையும் துப்பாக்கியை வச்சு மிரட்டினாங்க, என்ன அடிச்சாங்க, துப்பாக்கி வச்சாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவம் எப்படி பார்ப்பது? எல்லாம் வந்து சார் இப்போ நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் இருக்கலாம். இப்போ இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்குறேன் நான். இல்லை, காவல்துறையினர் அந்த அளவுக்கு அராஜக போக்கோடு விசாரணைகளை மேற்கொள்றாங்க. நான் ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய என்ன கூட அடிச்சிருக்காங்க, துப்பாக்கி எடுத்து வாயில வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. கரெக்ட். இப்போ அதன் மூலம் என்ன சொல்ல வராரு? நியாயப்படுத்த விரும்புறாரான்னு கேட்க. காவல்துறையினர் வந்து இப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க விசாரணை. இப்போ உங்களுடைய 10 ஆண்டு காலம் நீங்க இப்போ வந்து எம்பியா இருந்திருக்கீங்க, அதுக்கான என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க? 10 ஆண்டுகள் எம்பியா இருந்திருக்கீங்க சார், நீங்க எம்எல்ஏ கூட இல்லை, எம்பியா இருந்திருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய வந்து அவருடைய கன்னி பேச்சுன்னு கேட்டால் மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடாது இருந்தால் அவருடைய கன்னி பேச்சு யார்? திருமாவளவன் வந்து 2009 எம்பி ஆகும்போது முதல் கன்னி பேச்சு அதுதான். காவல்துறை நடவடிக்கை பற்றி பாராளுமன்றத்தை ஏதாவது இந்த 10 வருஷத்தில் இப்படி நடக்குது இல்லை, அவர் வாயிலே துப்பாக்கி வச்சாலும் சொல்கிறார்ல, ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை சம்மந்தமாக இந்த மாதிரி இது பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரான்னு கேட்குறேன் நான். இப்போ எதுக்கு இதை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா,
அஜித்குமாரே சொல்லாதீங்க, என் வாயிலே துப்பாக்கி இது ஏதோ வடிவேல் பேசுகிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல வந்து இது அவசியமற்ற வார்த்தை. அது நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் இருக்கலாம். அதுக்கான இவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? எந்த அதிகாரி இவர் வாயில துப்பாக்கி வச்சாங்க? அந்த அதிகாரி மேலே இவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? ரெண்டாவது இவரே வந்து காவல் எதுக்காக இதெல்லாம் நான் ஒரு யூகிக்கிறேன் ஒரு வேளை. ஏன்னா இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பணியாற்றினவர். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி சொல்லி வந்து தன்னை சமாதானப்படுத்திக்கிறாரா ஒரு வேளை? தன்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு காவல்துறையை சார்ந்தவர் தான் சொல்லி ஒரு பார்வை வந்து மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறாரான்னு இருக்குது. இப்போ இது சம்மந்தம் இல்லாத வார்த்தை இது. நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய அரசியல் கடமை என்ன அதை சொல்லுங்கள். 1 கோடி ரூபாய் கொடுக்கணுன்றீங்க. நீங்கள் கேட்கல, நான் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். உங்கள் கட்சி சார்பாக என்ன உதவி கொடுத்தீங்க? இல்லை, அடுத்த கேள்வி அதான் கேட்பதற்கே நான் இருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய தாவேகா விஜய் அவர்கள் நேரில் சென்று பார்க்குறாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட அரசியல் பயணம் கொண்ட ஒரு கட்சி. அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேரில் சென்று பார்த்திருக்காங்க. ஆனா எந்த விதமான நிதியும் பொருளாதார உதவியும் செய்ததாக அதான் சொல்றேன்ல. நீங்க 1 கோடி ரூபாய் கொடுங்கன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறீங்க. அந்த வேண்டுகோள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நிவாரணங்கள் ஏற்கனவே இப்போ பரிகாரம் வந்து சட்டப்பூர்வமாக கிடைக்க போகுது. நிவாரணம் என்பது வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து 3 சென்ட் நிலம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அரசு பணி கொடுக்குறாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னால் 1 கோடி ரூபாய் கொடுக்கணுன்றீங்க. அதுக்கு என்ன ஸ்கேல்ன்றது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அந்த உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலையே கிடையாது. நீங்கள் 1 கோடின்றது எப்படி ஸ்கேல் நிறுத்துறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் 10 கோடி சொல்லுங்கள். அரசு இதுதான் தெரு தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறது சொல்லுவாங்க. காசு கொடுத்து தேங்காய் வாங்காமல் தெருவில் ஏதாவது தேங்காய் இருந்துச்சுன்னா அதை எடுத்து மாதிரி வழிப்பிள்ளையார் உடைக்கிறது. நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் வந்து கேட்டால் 1 கோடின்னு சொல்கிறீங்கல்ல. அரசு ஏற்கனவே நிவாரணங்கள் கொடுத்துருக்கு. நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால் 1 கோடி கொடுங்க, 2 கோடி கொடுங்க சொன்னால் நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு சொல்லணும். இப்போ அண்ணன் திரும்ப வந்து கட்சி சார்பாக ஒரு நிதி இருக்கும்ல, கட்சி சார்பாக நிதி இருக்குல்ல. 9 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெலிகாப்டர் இருந்து மலர் தூவறதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறாங்க உங்கள் தொண்டர்கள். அவ்வளோ வசதி படைச்சவங்களாம் இருக்கிறாங்க. உங்கள் கட்சியும் வந்து வசதி படைச்ச கட்சியாக தான் இருக்குது. ஏன்னா 9 லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்து மலை தூவறதுக்கு ரெடியாக இருக்குன்னா கொடுங்க, ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, கொடுத்துட்டு சொல்லுங்கள். இவர் என்ன கொடுத்தாரு? கட்சி என்ன கொடுத்தது? எங்கேயோ லாக்அப் டெத்துன்னு கேட்டால் எங்கேயோ ஒன்று தான் சார் நடக்குது. எப்போ ஒரு முறை தான் நடக்குது. இந்த 4 வருஷத்தில் 24 வந்து நடந்திருக்கு. 24க்கும் வந்து 24 லட்சம் கொடுத்தாரா? 1 லட்சம் 24 லாக்அப் டெத்து 25 இதுன்னு வச்சுக்கிறேன். நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட 25 லட்சம் தான் ஆகும். நீங்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சி ஒரே ஒரு சம்பளத்தில் 9 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெலிகாப்டர் வந்து மலை தூவறதுக்கு முடியுது சொன்னால் அப்போ கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வளமாக தானே இருக்குது. கட்சி நிர்வாகிகள் வளமாக தானே இருக்கிறாங்க. கொடுங்க, ஒரு 2 லட்சம் கொடுங்க, ஒரு 5 லட்சம் கொடுங்க, கொடுத்துட்டு சொல்லுங்கள் 1 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லுங்கள். சும்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போகிறது தான். 1 கோடி ரூபாய் கொடுங்க, 2 கோடி ரூபாய் கொடுங்கன்ட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் கொடுத்துருக்காரு, 2 லட்சம் கொடுத்துருக்காரு. விஜயோட வசதிக்கு 5 லட்சம் கூட கொடுக்கலாம். ஆனால் ஏதோ கொடுத்தாரு, 2 லட்சம் கொடுத்தாரு, ரைட். திருமாவளவன் என்ன கொடுத்தாரு? அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதுலாம் வேறு சார். அரசு அந்த கடமையை செய்ய தான் போகுது. அப்படியே செய்யலனாலும் கேட்டால் நீதிமன்றம் செய்யும் அந்த வேலையை. ஒரு ஸ்கேல் இருக்கணும்ல. நீங்கள் கொடுங்க, 1 லட்சம் 1 கோடின்றது எப்படி முடிவு பண்ணுங்க? 10 கோடி கொடுத்தா அந்த உயிர் திரும்பி வராது இல்லை. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.